10/7/24 புதன். பொதுக்காலம் 14ஆம் வாரம். முதல் வாசகம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1 முதல் 3, 7 முதல் 8, 12. இஸ்ரேல் தலைத்து வளர்ந்த திராட்சை கொடி. அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாக பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.